எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னா ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸ் இந்த படத்துக்கு இருக்குது. ஏன்னா இவ்வளோ க்ரௌட் இன்றைக்கி ஏடிஎம்க்கு அப்புறமா இங்கே தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது சார். ஸோ பேங்க்கு ஏடிஎம்க்கு அப்புறம் இவ்வளோ க்ரௌடு நான் இதான் லாஸ்ட் 3 days பார்க்குறேன். ஸோ நம்ம கூட ரிலீஸ் டைம் பேக்குள்ள ஒரு ஏடிஎம் வச்சுலாம் மிஷின். ஸோ இன்னொரு நல்ல ஆடியோ ஆச்சு. iPhone 7 கொடுத்து எங்களை வந்து வைபவ் வந்து சொல்லியிருக்கேன் சார். இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா? எனக்கு நல்லா மியூசிக் போடுங்க, நான் உங்களுக்கு ஐஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு யுவன் சங்கர் ராஜாட்ட வைபவ் சொல்லியிருக்கான். இன்னும் ஃபோன் வரல, மியூசிக் போட்டு தரேன் நான் சார். ஸோ ஒருவேளை அவனுக்கு மியூசிக் வரலன்னா ஃபைனல் மிக்ஸில் அவன் அந்த விஷயம் 4000 ரூபா தர மாட்டாங்களா? புரியுது. ஆக்சுவலாக அச்சமின்றி இந்த டைட்டில் வந்து ரொம்ப நல்ல டைட்டில் இந்த டைமில். ஏன்னா யாரெல்லாம் வாழ்க்கையில் நேர்மையாக இருக்காங்களோ அவங்களாம் அச்சமின்றி வாழ்க்கையில் இருக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம். இப்போ வரும்போது கூட நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க சார். 20% சார், 20% சார், 30% சார். ஒருத்தர் நேற்று ஒரு டைரக்டர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கதை பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்கேன், டீ கடைக்கு போனேன், நல்ல கதை வந்தது அப்படின்னாரு. என்ன கதை சார் அப்படின்னா, ஒருத்தர் உட்காந்து டீ சாப்பிட்டு இருந்தார், டீ ஆர்டர் பண்ணுறாரு. சார் இப்போது 10C கொடுத்தீங்கன்னா 10%, 20C கொடுத்தீங்கன்னா 20, 100 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படின்னு. இது எப்படிப்பா எல்லாம் சேனல்லாம் இருக்குது? சரி உங்கள் பாக்கெட் லெவலில் இருக்குது அப்படின்னு. 5 ரூபா கூட இல்லை இவர்கிட்ட. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, லைஃப்பில் நேர்மையாக இருந்தால் இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை அப்படின்றது தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்போ படத்துக்கு வருவோம். விஜய் நாங்கள் வந்து இது வேறு படம், இது எங்கள் படம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இது ஆல்சோ எங்கள் படம் தான். ஏன்னா இந்த படத்துடைய ப்ரொடியூசர் அவரை பார்த்து இன்னசென்ட் அமுல் பேபின்லாம் சொல்கிறாங்க. அவரை 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிடுவார். ஸோ அது மாதிரி ஒரு நல்ல மனிதர் இந்த படத்துடைய ப்ரொடியூசர். அடுத்தது எனக்கு இன்னும் புரியாதது என்னென்னா, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து இந்த பாப்பா சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து சென்னை 28 ஃபுல்லாக நான் வந்து பிரேம் கிட்ட ரிக்வஸ்ட், இப்போ கூட ஒரு டிவியில் இன்டர்வியூவில் வந்து பிரேம் அதை வாசிக்கலாம் சொன்னோம். இன்றைக்கி பிரேம் படத்துடைய மியூசிக் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து பிரேம் ட்ரெமெண்டஸ் நாலேஜ். சில விஷயங்கள்லாம் வந்து வாழ்க்கையில் சாதிச்சா தான் தெரியும். ஆனால் எனக்கு ஒன்றும் புரியாத விஷயம் என்னென்னா, இந்த லெவல் என்ன லெவல் அது 90 லெவலு, அதுக்கு மேலே என்ன லெவல் அது? வேறு லெவலா? இல்லை உங்களுக்கு இல்லை சார், லெவல் சார். ஓகே. அண்ட் அஃப்கோர்ஸ் மேடையில் பெரியவங்களாம் இருக்காங்க. ஸோ சார் வணக்கம். ஆக்சுவலாக எங்கள் வீடு பக்கத்தில் தான் இவங்க வீடும். ஸோ அதனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து அவர் எப்படிலாம் வாழ்க்கையில் வந்தாங்கன்றது ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரியும். ஸோ வெரி ஹாப்பி. உங்களை ரொம்ப பார்க்குறதே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கும் நீங்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் எங்கள் அம்மா காலையில் கேட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடும்போது தான் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சரண்யா மேடம், கிரேட் ஃபேன் ஆஃப் யோர்ஸ். நீங்கள் பேசும்போது அவர் மட்டும் ஃபஸ்ட்டே கை தட்டினார். அப்பயே புரிஞ்சது நைட்டு டின்னர் கிடைக்காது சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாங்களா? இல்லை சும்மா எங்கேக்குள்ள நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ரோஹினி மேடம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஐம் வெரி ஹாப்பி. ஒரு நல்ல ஃபங்க்ஷன், ஒரு எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் உங்கள் எல்லோரும் பார்க்குறதுக்கு. ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் ஃபிலிம். அண்ட் விஜய், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம். எனக்கு இதை சொல்கிறதுல கொஞ்சம் வருத்தம் இருக்குது. வினோத், நீ வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, நான் உண்மையை சொல்லிடணும். பாடல்கள் பார்த்தேன், ஆனால் எனக்கு சிவா நடனத்தை விட உன்னது அவ்வளவு சரியாக இல்லை. எனக்கு பண்ணும்போதெல்லாம் இது சிவா பண்ணியிருந்தா எப்படி இருக்குன்னு எனக்கு போய்கிட்டே இருக்கு. நீ உனக்கு நல்ல சென்னை 28ஓட நீ பல நாள் நட்புங்கிற, ஏன் இது அவர்கிட்ட இருந்து நீ கற்றுக்கல இவ்வளோ நாள்? ஒரு நண்பங்கிட்ட கேட்டால் சொல்லிக் கொடுக்க மாட்டானா? சிவாலாம் வந்து ஊர் உலகத்துக்கு ஆடியோ ரிலீஸ், சிங்கப்பூர், மலேசியா, எங்கே போனாலும் இதை நடனம் ஆடி எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்குறாரு. ஏன் உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார்? தயவு செய்து சிவா, உனக்கு பரந்த மனசு இருக்குது. ஆனால் வினோத்துக்கு அது இல்லை. விஜய்க்கு அது இல்லை. அதனால் எனக்கு கொஞ்சம் அதில் வருத்தம் தான். உன்னுடைய வளர்ச்சி சிவாகிட்ட அடங்கியிருக்கு. தயவு செய்து அதில் நீ முன்னேறிக்கும். ஒரு அடக்கம் பார்த்தீங்களா தம்பிக்கிட்ட? இதுதான் என்கிட்ட அவனுக்கு பிடிச்சதே. இறைவனுக்கு சொல்லிட்டான் பாருங்க.
எல்லாம் ஃபோனும் இறைவனுக்கேன்னு சொன்ன மாதிரியே இருந்தது எனக்கு ஐஃபோன் 7. ராஜபாண்டி ஒரு மிக சிறந்த இயக்குனர். எனக்கு ராஜபாண்டியை கடந்த ஒரு 10 வருடங்களாக தெரியும். ஒரு நடிகரை படத்துக்கு உள்ள ஒரு கேரக்டராக மாற்றுறதுங்கிறது ஒரு விதமான தன்மை. ஆனால் அதே சமயத்தில் அந்த நடிகர்களை, இயல்பு வாழ்க்கையில் இருக்கிற நடிகர்களை, அவர்களுடைய குணாதிசயங்கள் ஒன்று இருக்கும், அதையெல்லாம் உடைத்து ஸ்க்ரீனில் ஒரு கேரக்டர், என்னுடைய கற்பனைக்கு உங்களை நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நடிகர்களை அணுகிற விதம்னு ஒன்று இருக்குது. அவர்களோட பேசுறது, அவர்களை இந்த கேரக்டருக்காக புரிய வச்சு மாற்றுறதுன்னு ஒன்று. அது ஒரு இயக்குனருடைய மிகப்பெரிய தன்மை. அதுக்கு ஒரு பக்குவம் வேணும். ராஜபாண்டிக்கு ஒரு சாதாரண ஒரு மனிதரை கூட திரைமொழியாக ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாக மாற்றுவதற்கும் அந்த கதாநாயகனுடைய தன்மையை உயர்த்தி காட்டுவதற்குமான எல்லா விதமான தன்மையும் ராஜபாண்டிக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு நான் அதை ரொம்ப மதிக்கிறேன். ரெண்டாவது, தொழில்நுட்ப ரீதியாக கூட ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இன்றைக்கி அவர் படித்த காலகட்டத்திலேருந்து இன்றைக்கி ஒரு 15 வருடங்கள் தொழில்நுட்பம் ஃபிலிம் மீடியாவிலேருந்து டிஜிட்டல் மீடியாவுக்கு வந்துருச்சு. கிராஃபிக்ஸ்லேருந்து ப்ளூ மேட் ஒர்க்லேருந்து எவ்வளவோ மாறிடுச்சு. அதை அப்டேட் பண்ணிக்கிறதும் ஒரு மிகப்பெரிய புத்திசாலித்தனம். ராஜபாண்டியுடைய என்னமோ நடக்குதும் சரி, அச்சமின்றியும் சரி, நான் இந்த படத்தை பார்த்துட்டேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை அவர் உள்வாங்கி அதை அழகாக வெளிப்படுத்தியிருக்கார். இப்படி ராஜபாண்டிக்கு நான் இந்த வெற்றி முழுமையாக போய் அவருடைய ஒரு இயக்குனருக்கு மட்டும் சேரணும். அவர் இயக்குனராக ஜெயிக்கும் போது தன்னால் அவரை சுற்றி இருக்கிற நடிகர்கள் அத்தனை பேரும், தயாரிப்பாளர்களும் அந்த வெற்றிக்குள் அடங்கி விடுவார்கள். அதனால் ஒரு இயக்குனராக ராஜபாண்டி கற்பனைக்குள் வந்த அத்தனை கலைஞர்களையும், அதை நம்பி தயாரிப்பாளராக முதலீடு செய்திருக்கூடிய அண்ணாச்சி அவர்களையும் இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன். காலம் அவர்களுக்கு உதவி செய்யட்டும். நன்றி, வணக்கம்.